சித்திரை திருவிழா வந்தாலே தென் மாவட்ட மக்கள்லாம் ரொம்ப உற்சாகமாயிருவாங்க. ஏன்னா ஒரு திருவிழானா அது இப்படி தான் இருக்கணும் அப்படின்னா அது சித்திரை திருவிழா மாதிரி தாங்க இருக்கணும். பயங்கரமான மக்கள் வெள்ளத்துக்கு நடுவில் சாமி, அம்மன் ஊர்வலம், அழகர் ஆற்றுல இறங்குறது, தேரோட்டம் சொல்லிட்டு மொத்தமாக ஒரு பெரிய கொண்டாட்டமாக தாங்க இருக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த திருடைங்களுக்கு அதை விட கொண்டாட்டமாக இருக்கும். அவங்க ஒரு பக்கம் களத்தில் இறங்கிடுவாங்க. இவ்வளோ கூட்டத்தை பார்த்த உடனே கூட்ட நெரிசலில் இந்த செயின் திருடுறவன், பிட் பாக்கெட் அடிக்கிறவன் இவங்க ஒரு பக்கம். இவங்கெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ரவுடிஸு நல்லா கஞ்சா, தண்ணி, மாத்திரை, போதையெல்லாம் போட்டுட்டு கத்தியை தூக்கிட்டு உள்ள வந்துடுறாங்க. மக்கள்லாம் ஒரு பக்கம் சாமி கும்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா இவங்க ஒரு பக்கம் கொலை பண்ணுவோம்னு வர்றாங்க. இவ்வளவு மக்கள் கூடுறாங்கன்னு சொல்லி நல்லா தெரியும் போலீஸுக்கு. அப்ப அந்த அளவுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும். இந்த வருஷம் ஆத்துக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு கலவரம் ஆயிடுச்சு. மதுரையில் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்வின் போது இளைஞர்கள் சிலர் பட்டாக்கத்தையால் மோதிக்கொண்டதால் கூட்டத்தில் பரபரப்பு நிலவியது. இது ஒன்றும் புதுசாக நடக்கலங்க. போன வருஷம் இதே மாதிரி தான் ஆச்சு. போன வருஷம் கலவரமாயி கத்தியோட வந்த கஞ்சா குடிக்கலாம் சேர்ந்து ஒரு 2 பேர்த்த கொலை பண்ணிட்டாங்க. போன வருஷம் அந்த மாதிரி ஆச்சுல. போலீஸ் இந்த வருஷமாச்சு அதை கொஞ்சம் கரெக்டாக பார்த்து இருந்திருக்கணும். இந்த ஆத்துக்குள்ள வந்து சேட்டை பண்றவங்க எல்லாத்தையும் கூட்டு போய் மாவு கட்டு போட்டு விட்டாங்கன்னா அடுத்து கொஞ்சம் பயம் இருக்கும். முக்கால்வாசி இவங்க யாருமே சாமி கும்பிட வர்றவங்க இல்லைங்க. வர்றாங்க இங்கேருந்து சாயந்தரம் கிளம்புறாங்க. போகும்போதே ஒரு வேட்டைய மகாராஜா மாதிரி தான் ஒரு விதமான சத்தத்தோட தான் போவாங்க. போகும்போது கெட்ட வார்த்தைகளோட தான் அங்கேருந்து அணிவகுத்து போவாங்க. போறவங்க அங்கேருந்து போதையில் அப்படியே ஆரம்பிப்பாங்க. ஆரம்பிச்சா அந்த அப்படியே சிம்மக்கல் வந்து ஆரம்பிச்சு அப்படியே சுத்தி 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 நடந்துகிட்டே தான் இருப்பாங்க. போதையில் நடந்து அவங்களுக்கு கடைசியா போயிடுவாங்க. எங்க போயிடுவாங்க? ஆத்துக்குள்ள போயிடுவாங்க. ஆத்துக்குள்ள போயிட்டு அங்க போய் அலப்பறை பண்ணிட்டு எவனாச்சும் 4 பேர்த்த தூக்கி போட்டு மிதிச்சுட்டு எல்லாம் முடிஞ்சுன்னா ஒரு 2 பேர்த்த கொலை பண்ணிட்டு அப்படியே வீடு வந்து சேர்ந்துருவாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா முடிஞ்சு ஆரம்பிச்சிச்சு திருவிழா. ஆரம்பிச்சப்ப என்ன பண்ணாங்க? பயங்கரமான கூட்டம். அவ்வளவு கூட்டம் வருது. 3 வருஷம் யாரும் சாமி கும்பிடல. அவ்வளவு கூட்டம் வருது. அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். முன்னக்கூட்டியே தெரிஞ்சு கரெக்டாக ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கணும். கொடுக்காதனால என்ன ஆச்சுன்னா கூட்டத்தில் வந்து மிதிப்பட்டு நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாங்க. அப்பயும் அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி 2 பேர் இறந்து போயிட்டாங்க. மதுரையில் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்வில் பயங்கர கூட்ட நெரிசலில் சிக்கி 2 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். கவர்மெண்ட் வந்து சுத்த வேஸ்ட்டுங்க. இவ்வளவு மக்கள் குமிறாங்க. அப்ப அந்த அளவுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடிஞ்சா கொடுக்கணும். இல்லைன்னா மேக்சிமம் வந்து இந்த மாதிரி ஆட்கள் உள்ளுக்குள்ள வர்றாங்க, பசங்களாம் உள்ள வராங்கன்னா அவங்க அந்தந்த லோக்கல் ஸ்டேஷன்லேயே அவங்க நிப்பாட்டி அடிச்சு வீட்டை பார்த்து ஓடுங்கடா விரட்டி விடணும். ஒரு நாள் தானே கண்டுக்கிறாம விட்டதுனால தான் இப்போ இத்தனை உயிர் பலியாயிருக்கு. தயவு செஞ்சு பொதுமக்கள் இந்த பெண்கள்லாம் கூட்டிட்டு சித்திரை திருவிழா கூட்டத்துக்குள்ள போகாதீங்க. அழகர் எங்கேயும் போக மாட்டாரு. வீட்டுல இருந்து கூட கும்பலாம். அழகர் வருஷம் முழுக்க அழகர் கோயிலில் இருப்பாரு. அங்க போய் யாருமே பாக்குறது கிடையாது. ஆத்துக்குள்ளதான் வந்து தரிசனம் பண்ணணுமா? ஏன்னா 99.9% எவனுமே சாமி கும்பிட வர்றது கிடையாதுங்க. இந்த நேர்த்திக்கடை நிறைவேற்றுறதுக்கு ஒரு ஆள் இங்க இருந்து தண்ணி பிச்சை போனார்னா அவர் கூட ஒரு 100 பேர் வர்றாங்க. அந்த 100 பேர் சாமி கும்பிட வர மாட்டாங்க. ஏன்னா பக்தியோட சாமி கும்பிடுறது ஒரு சில பேர் மட்டும்தான். சித்திரை திருவிழான்றது அழகர் ஆத்துல இறங்குற வைபவம் வந்து பக்திமயமா நடந்த காலம்லாம் முடிஞ்சு போச்சு. தயவு செஞ்சு பக்தர்கள் வந்து அவங்க உயிரையும் உடமையும் பாதுகாத்துக்கணும் அப்படின்னா வீட்டுல இருந்து சாமியை கும்பிடுங்க. அழகர் அதுக்கப்புறம் 3 மாவடி வரிசையா ஒரு இடமா வருவாரு. அந்த இடங்கள்ல போய் தரிசனம் பண்ணிக்கோங்க. எதிர் சேவை தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி போனீங்கன்னா கூட்டத்தில் மிதிப்பட்டு தான் சாகணும்.